வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு தான். சமையலுக்கு நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறது இப்போ கேஸு தான். கேஸே இருந்தாலும் கிச்சனில் நிறைய எலக்ட்ரிக்கல் பொருளும் நம்ம வச்சு தான் இருப்போம். அதெல்லாம் நம்ம தான் கவனமாக கையாளணும். நமக்கு சிலிண்டர் கொண்டு வரும்போதே அவங்க மேலே உள்ள நாப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய சிலிண்டருக்குள்ள டியூப் எப்படி இருக்குது, நம்ம மாற்றிருக்கோமா, எப்போ மாற்றுனீங்க எல்லாமே நம்மகிட்ட கேட்டுருந்தாங்க. அதனால் கேஸ் லீக் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை, எல்லா ஃபெசிலிட்டியும் நம்மளுக்கு இருக்கிறதுனால. ஆனாலும் சில நேரத்தில் நம்ம சமைக்கும் போது கவனக்குறைவால் நிறைய வாய்ப்பு ஏற்படுது. சமைச்சிட்ருக்கும் போது ஃபோன் பேசிகிட்டே இருப்போம், கவனம் ஃபுல்லாகவே ஃபோனில் தான் இருக்குது. நம்மளோட அடுப்பில் ஆஃப் ஆகிட்டா, என்ன ஏதாவது பொங்கி வழிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கவனம் இல்லாமல் கேஸ் லீக் ஆயிடுது. அந்த மாதிரி கேஸ்லாம் லீக் ஆனாலும் நம்ம பதட்டப்படாமல் கிச்சனில் செய்ய வேண்டிய சின்ன வேலைகள் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சமைச்சிட்ருக்கும் போது கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம கேஸ் அடுப்பில் இருக்கிற ஆன் ஆஃப், அதில் ஆஃபில் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சிலிண்டர்லையும் உடனே நம்ம ஆஃப் பண்ணி விட்டுறணும், ஆனில் வச்சுருக்கக்கூடாது. ரூம் ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள டோரோ கிச்சன் உள்ள ஜன்னலையோ உடனே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுறணும். நல்லா ஏர் உள்ளே வந்து வெளியில் போகிற மாதிரி இருக்கும். டஞ்சனாக அடைச்சிட்டு இருக்கக்கூடாது. சமைக்கும் போது மோஸ்ட்லி சிமினி போட்டு நம்ம வேலை செய்வோம், உடனே அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். கிச்சனில் இருக்கிற எல்லா எலக்ட்ரிக்கல் பொருளுமே நம்ம ஆஃப் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. லைட் எரிஞ்சிட்ருக்கோம், ப்ளக் ஏதாவது மாட்டி மிக்சிக்கெலாம் நம்ம வச்சுருப்போம், எல்லா சுவிட்சையுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் கலட்டி விட்டுறலாம். அடுப்பு பக்கத்துலேயே தாளிக்கிறதுக்காண்டி எண்ணெய் பாட்டில்லாம் வச்சுருப்போம். அந்த மாதிரி எண்ணெய் பாட்டிலும் பக்கத்தில் இருக்க வேண்டாம். தீ ஏதாவது விபத்து வந்துச்சுன்னா உடனே எண்ணெய் எல்லாமே பிடிச்சிரும். எண்ணெய் பாட்டிலை உடனே நகட்டிடணும். லைட்டரையும் அடுப்பு பக்கத்துலேயே தான் நம்ம வச்சுருப்போம். சின்னது நம்ம அடுப்பை சுற்றி என்னென்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் நம்ம நகட்டிடணும். அடுப்பில் இருந்து இறக்குறதுக்கு காட்டன் கிளாத் அந்த மாதிரி வச்சுருந்தாலும் நகட்டிடணும். லைட்டர் வச்சு யூஸ் பண்ணாமல் தீப்பெட்டி வச்சு ஆன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அந்த தீப்பெட்டி அங்கே இருந்துச்சுனாலும் உடனே நம்ம அதை நகட்டி விட்டுறலாம். பார்த்து அடுப்பை சுற்றி என்னென்ன பொருள் கிச்சனில் இருக்கோ அந்த பொருளெல்லாம் பதறாமல் நம்ம நகட்டிட்டு, தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி ஆன்லேயே இருக்கும் அக்வா, அதையும் நம்ம கவனமாக ஆஃப் பண்ணி விட்டுறணும். கிச்சனில் நிறையவே எலக்ட்ரிக்கல் பொருள், ஓவன், சாண்ட்விச் மேக்கர் எல்லாமே வச்சுருப்போம். எல்லாத்துலேயும் ஒரு கவனம் இருக்கணும். பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வச்சுருந்தாலும் விளக்கையும் போய் நம்ம குளிர வச்சிடணும். பத்தி எதுனாலும் நம்ம ஆஃப் பண்ணி விடுறது ரொம்பவே நல்லது. லீக் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுன்னா அந்த டியூப்பில் சோப்பு நிறைய நம்ம ஊற்றி பார்த்தோன்னா பபிள்ஸ் வரும். அப்படி பபிள்ஸ் வந்துச்சுன்னா லீக் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த இதை நம்மளே உடனே வீட்டில் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். கொல்லின் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம், அதை வச்சு ஸ்ப்ரை பண்ணி பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் பபிள்ஸ் வர்றது. ஈஸியாக எந்த இடத்துல லீக் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். உடனே நம்ம ஃபோன் அடிப்போம், வெளியிலேருந்து ஆள் வர வச்சு லீக் ஆகுறத கவனிக்கிறதுக்கு. நம்ம கிச்சன்லேயே வச்சு ஃபோன் பண்ணாமல் ஃபோன் எடுத்துகிட்டு கிச்சனை விட்டு வெளியில் வந்து தள்ளி போய் தான் நம்ம ஃபோன் பண்ணணும். கிச்சனில் கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கும் போது ஃபோன் யூஸ் பண்ணுறத ரொம்ப அவாய்ட் பண்ணணும். கவனமாக செயல்படணும். பதட்டத்தில் செய்கிற சில விஷயங்கள் தான் நமக்கு நிறைய விபத்துகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஃபோனில் காலிங் போதுன்னு சொல்லி ரொம்ப நேரமும் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே அடுத்தது நம்ம எதாவது செய்யணும்னு சொல்லி ட்ரை பண்ணி கால் பண்ணி அங்கேருந்து தான் நம்ம சர்வீஸ்க்கு ஆள் வர வைக்கணும். கொரோனாக்கு அப்புறம் அதிகமாகவே நம்ம சானிடைசர்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது அந்த ஹால் பக்கத்தில் ஏதாவது இருந்தாலும் அதையும் நகட்டி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சிலிண்டர் வாங்கும் போதே நல்ல ஒரு புது சிலிண்டராக பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு எந்தவித பாதிப்பும் லீக் ஆகிறதுக்கு பயம் இல்லாமல் இருக்கலாம். உடனே கேஸ் அடுப்பை நம்மளே ரிப்பேர் பார்த்துடலாம், நமக்கு தெரியாததா யூடியூப்பை பார்த்து எல்லாமே செஞ்சிடலான்னு சொல்லி நம்மளே இந்த விஷயத்தில் செயல்படக்கூடாது. சர்வீஸ் மேனை கூட்டு வந்து தான் நம்ம ரிப்பேர் பார்த்தா தான் அது ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கும். கவனக்குறைவோ நம்ம எதையுமே வேலை பண்ணி வச்சிடக்கூடாது. ஏற்கனவே ஒரு வீடியோவில்
கேஸ் அடுப்பையும் சிலிண்டரையும் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அந்த லிங்க்கையும் கீழே கொடுக்குறேன். இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகும்போது நம்ம சட்டுன்னு செய்ய வேண்டிய சில வேலைகளை நம்ம பொறுமையாக செஞ்சிட்டனாலே எந்த பாதிப்பும் வராது. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.